மீனம்மா வழக்கம் போல தன்னோட மீன் வியாபாரத்துக்கு மீன் கூடைய தூக்கிட்டு கிளம்பி போனான். அவ மார்க்கெட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நிறைய பேரு மீனம்மாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன மீனம்மா, நீ வர இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? உனக்காக உன்கிட்ட மீன் வாங்கறதுக்காக நீ வரதுக்கு முன்னாடியே நாங்க காத்துட்டு இருக்கோம். அப்புறம் மீனம்மானா என்ன சும்மாவா? கடலுக்கு போய் ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கிட்டு வரேன்ல, அப்ப எனக்காக நீங்க காத்துட்டு இருந்துதான் மீன் வாங்கிட்டு போனோம். சரி சரி, இன்னைக்கு என்ன மீன் கொண்டு வந்திருக்க? என்கிட்ட எல்லா மீனும் இருக்கு. அப்படியா? அப்பனா எனக்கு 1 கிலோ விண்மீன் கொடு. என்ன நக்கலா? கடல்ல உள்ள மீன் எல்லா மீனும் என்கிட்ட இருக்குன்னு சொன்னேன். சும்மா ஒரு காமெடிக்காக தான் கேட்டேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, அதனால குழந்தைங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்க. அதனால எனக்கு 1 கிலோ வஞ்சர மீனும் 1 கிலோ சங்கரா மீனும் கொடுத்துரு, போதும். சரி சரி, இந்தாங்க உங்களுக்கான மீன். மீனை கொடுத்துட்டு அதுக்கான பணத்தையும் வாங்கிக்கிட்டா மீனம்மா. இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தது காலு அண்ணன் வந்தாரு. என்ன காலு அண்ணன், ரொம்ப நாளா மீன் வாங்கறதுக்கே ஆளே வரல. என்ன மீன் சாப்பிடாம இருக்கீங்களா? இல்ல மீனம், நான் கொஞ்ச நாளா ஊர்ல இல்ல. நான் ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டேன். அதான் மீன் வாங்க வரல. சரி சரி, வவ்வா மீன் வச்சிருக்கியா? வவ்வா மீன் இருந்தா எனக்கு ஒரு 1/2 கிலோ கொடு. என்ன 1/2 கிலோ போதுமா உங்களுக்கு? போதும் போதும், 1/2 கிலோ கொடு போதும். சரி, இந்தாங்க உங்களுக்கு மீன். மீனம்மா கிட்டேருந்து மீன் வாங்கிக்கிட்ட காலு அங்கேருந்து பறந்து போனான். மீனம்மா அன்னைக்கு எல்லா மீன்களையும் விற்ற சந்தோஷத்தில் தான் வீட்டுக்கு பறந்து போயிட்டு இருந்தா. வீட்டுக்கு போய் அன்னைக்கு வந்த லாபம் எல்லாத்தையும் எண்ணி பார்த்துட்டு இருந்தா. பணத்தை பார்த்த மீனம்மாவுக்கு ஒரு பேராசை ஏற்பட்டுச்சு. அதை மனசுக்குள்ளே வச்சிருந்த மீனம்மா அடுத்த நாளும் அதே மாதிரி மீன் விற்க போயிருந்தா. மீனம்மா கிட்ட வழக்கம் போல் மக்கள் எல்லாரும் மீன் வாங்க வந்திருந்தாங்க. மீனம்மா தன்னோட பேராசையால் மீன் வாங்க வந்தவங்க கிட்ட 1 கிலோ மீன் கேட்டவங்களுக்கு 1/2 கிலோ மட்டும் மீனை கொடுத்துட்டு ஆனால் 1 கிலோவுக்கு உள்ள காசு வாங்கிக்கிட்டா. மீன் வாங்க வந்தவங்க எல்லாரும் இன்னைக்கு என்னடா மீன் ரொம்ப எடை குறைச்சலாக இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போனாங்க. மீனம்மா வீட்டில் போய் பணத்தை எண்ண ஆரம்பிச்சா. மீனம்மாவுக்கு இன்னைக்கும் நம்ம நிறைய சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷம் தாங்கலை. அடுத்த நாள் மீனம்மா கிட்ட பாதி பேர் மீன் வாங்க வரவே இல்லை. அதனால மீனம்மாவோட மீன் விற்காம அப்படியே இருந்துச்சு. மீனம்மா அந்த மீனை திரும்ப வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போனான். அடுத்த நாள் மீனம்மா திரும்பவும் அதே மீனையே எடுத்துட்டு வந்து மார்க்கெட்டில் கொண்டு வந்து விற்றா. மீன் எல்லாம் ரொம்பவே வீணாக போய் இருந்துச்சு. மக்கள் யாருமே மீனம்மா கிட்ட மீன் வாங்கவே இல்லை. மக்கள் வேற மீன்காரவங்கள தேடி போனாங்க. மீனம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீனம்மாவோட வியாபாரமும் சரியா நடக்கல, மீனம்மாவுக்கு பணமும் கிடைக்கல. மீனம்மா தன்னோட பேராசையால தன்னோட வாழ்க்கையே கெடுத்துக்கிட்டா. தான் செஞ்ச தவறை எண்ணி ரொம்ப வருத்தப்பட்டா. குழந்தைகளே, என்னைக்குமே பேராசை பெரும் நஷ்டத்தை கொடுக்கும். நம்ம உண்மையா நேர்மையா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு சந்தோஷமும் மதிப்பும் கிடைக்கும்.